அனைவருக்கும் வணக்கம். ஜாதகம் A to Z சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அந்த வரிசையில் ராசி மண்டலத்தின் முதல் ராசியான நெருப்பு தத்துவத்தை கொண்ட மேஷ ராசி பெண்களைப் பற்றித்தான் இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். நீங்க மேஷராசி பெண்ணா? அல்லது உங்கள் வீட்டில் மேஷராசி பெண்கள் இருக்கிறார்களா? அப்படியானால் அவர்களின் குணாதிசயங்கள், பலம், பலவீனம் என அனைத்தையும் A to Z தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேஷ ராசி பெண்களின் ஆழமான குணங்கள். மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அதனால் இவர்களிடம் ஒரு இராணுவ கட்டுக்கோப்பு இருக்கும். எதற்கும் பயப்பட மாட்டார்கள். ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள். இவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க விரும்பாத சுதந்திர பறவைகள். வெளிப்படையான பேச்சு. இவர்களிடம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பழக்கம் கிடையாது. பிடிக்கவில்லை என்றால் முகத்திற்கு நேராக சொல்லிவிடுவார்கள். இது சில நேரங்களில் மற்றவர்களுக்கு கசப்பாக தெரிந்தாலும் இவர்களின் உண்மைத்தன்மைக்கு இதுவே சான்று. குடும்ப நிர்வாகம். மேஷராசி பெண்கள் தங்கள் குடும்பத்திற்காக எதையும் செய்வார்கள். கணவர் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்து என்றால் சிம்மமாக மாறி போராடுவார்கள். வீட்டை தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். தொழில் மற்றும் வெற்றி. இவர்கள் பெரும்பாலும் சுய தொழில் அல்லது அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பார்கள். சவால்களை விரும்பி ஏற்பார்கள். தோல்வியடைந்தால் துவண்டு விடாமல் மீண்டும் புதிய வேகத்துடன் எழுவார்கள். பலவீனங்கள். முன்கோபம். தீயைப் போல சட்டென்று கோபம் வரும், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அவசரம். எதிலும் ஒரு வேகம் இருக்கும். இதனால் சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்புண்டு. நட்சத்திர வாரியான நுணுக்கங்கள். மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. அவற்றின் நுணுக்கங்களையும் குறிப்பிடுவது உங்கள் வீடியோவிற்கு கூடுதல் வலு சேர்க்கும். அஸ்வினி. இவர்கள் சுறுசுறுப்பானவர்கள். எதிலும் வேகம் காட்டுபவர்கள். பரணி. இவர்கள் கலை ஆர்வம் கொண்டவர்கள். செல்வ செழிப்புடன் வாழ நினைப்பவர்கள். கார்த்திகை 1ஆம் பாதம். இவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள், கண்டிப்பானவர்கள். மேஷ ராசி பெண்களின் திருமண வாழ்க்கை. மேஷராசி பெண்களின் திருமண வாழ்க்கை என்பது ஒரு நெருப்பும் தென்றலும் கலந்தது போன்றது. ஆதிக்கம் செலுத்தும் குணம். இவர்கள் குடும்பத்தை முன்னின்று நடத்த விரும்புவார்கள். கணவர் இவர்களுக்கு சமமான மதிப்பும் சுதந்திரமும் கொடுத்தால் வாழ்க்கை ஸ்வர்க்கமாக இருக்கும். பற்றுதல், லாயல்டி. மேஷராசி பெண்கள் ஒருமுறை ஒருவரை நேசித்துவிட்டால் அவருக்காக எதையும் செய்வார்கள். கணவரின் முன்னேற்றத்திற்காக பின்னணியிலிருந்து பெரும் பலமாக திகழ்வார்கள். சவால்கள். இவர்களது சட்டென்று வரும் கோபமும் நானே பெரியவள் என்ற எண்ணமும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கலாம். விட்டு கொடுத்து போனால் இவர்களை விட சிறந்த மனைவி அமைய முடியாது. பொருத்தமான ராசிகள். மிதுனம், சிம்மம், தனுசு மற்றும் கும்பராசி ஆண்களுடன் இவர்களது வாழ்க்கை மிகவும் இனிமையாக அமையும். மேஷ ராசி பெண்களுக்கான ரகசியங்கள். டீப் சீக்ரெட்ஸ். நிர்வாகத்திறன். இவர்கள் சிறந்த ஹோம் மேக்கர் மட்டுமல்ல, சிறந்த மணி மேனேஜரும். பணத்தை சரியாக செலவழிப்பதிலும் சேமிப்பதிலும் வல்லவர்கள். தன்னம்பிக்கை. மற்றவர்கள் கைவிட்டாலும் என்னால் முடியும் என்று ஒற்றையாளாக நின்று சாதிக்கும் வீரம் இவர்களிடம் இருக்கும். மேஷ ராசி பெண்களுக்கான எளிய பரிகாரங்கள். சிம்பிள் ரெமெடிஸ். உங்கள் வீடியோவில் பரிகாரங்கள் பகுதி நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது இவர்களின் கோபத்தை குறைத்து அமைதியை தரும். சிவப்பு நிறம். முக்கியமான காரியங்களுக்கு செல்லும்போது சிவப்பு நிற ஆடை அல்லது கைக்குட்டையை பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை தரும். தானம். செவ்வாய்க்கிழமைகளில் துவரை தானம் செய்வது அல்லது ஏழை எளியவர்களுக்கு இனிப்புகளை வழங்குவது தோஷங்களை நீக்கும். மந்திரம். ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்வது மன வலிமையை கூட்டும். என்ன நண்பர்களே, மேஷராசி பெண்களின் இந்த குணாதிசயங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? அல்லது உங்கள் தெரிந்தவர்களிடம் இதை கவனித்தீர்களா? மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜோதிடம் குறித்த இது போன்ற ஆழமான தகவல்களுக்கு நம்ம ஜாதகம் A to Z சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ரிஷபராசியை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். அமைதிக்கும் அழகிக்கும் அதே சமயம் அசாத்தியமான பிடிவாதத்திற்கும் பெயர் போனவர்கள் இந்த ரிஷபராசி பெண்கள்.
இவர்களின் உண்மையான குணம் என்ன, இவர்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் A to Z அலசுவோம். ரிஷப ராசி பெண்களின் ஆழமான குணங்கள். அமைதியின் சிகரம், தி பேஷண்ட் சோல். ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன், வீனஸ். இவர்கள் பொதுவாக மிகவும் அமைதியானவர்கள். எதற்கும் பதற்றப்பட மாட்டார்கள். நிதானமே பிரதானம் என்பது இவர்களது தாரக மந்திரம். ஆர்ட் அண்ட் ரெசனை, ஆர்டிஸ்டிக் நேச்சர். இவர்களுக்கு இயற்கையிலேயே கலை ஆர்வம் அதிகம் இருக்கும். நல்ல இசை, சுவையான உணவு, தரமான ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் மீது இவர்களுக்கு தனி பிரியம் இருக்கும். இவர்கள் தங்களை எப்போதும் அழகாக வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. ஒருமுறை ஒருவரிடம் நட்பு கொண்டால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவார்கள். இவர்கள் மிகவும் நம்பிக்கையானவர்கள். மற்றவர்கள் இவர்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள பயப்பட தேவையில்லை. பிடிவாத குணம், ஸ்டபர்னஸ். ரிஷபத்தின் சின்னம் காளை. அமைதியாக இருக்கும் வரை இவர்களைப் போல மென்மையானவர்கள் யாரும் இல்லை. ஆனால் ஒருமுறை கோபம் வந்துவிட்டால் அல்லது ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதிலிருந்து இவர்களை யாராலும் மாற்ற முடியாது. திருமண வாழ்க்கை, குடும்ப பாசம். ரிஷபராசி பெண்கள் சிறந்த இல்லத்தரசிகளாக திகழ்வார்கள். கணவர் மற்றும் குழந்தைகளின் தேவைகளை அறிந்து செய்வார்கள். பொருளாதார மேலாண்மை. இவர்கள் பணத்தை சேமிப்பதில் வல்லவர்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக சேர்த்து வைப்பார்கள். சவால்கள். இவர்கள் மாற்றங்களை எளிதில் ஏற்க மாட்டார்கள். கணவர் திடீரென்று ஏதாவது மாற்றங்களை செய்தால் அதை ஏற்பதில் இவர்களுக்கு சிரமம் இருக்கும். துணையின் மீது அதிக அன்பு வைத்திருப்பார்கள். சில நேரங்களில் அது பொசசிவ்னஸாக மாற வாய்ப்புண்டு. பொருத்தமான ராசிகள். கன்னி, மகரம், கடகம் மற்றும் விருச்சிக ராசி ஆண்களுடன் இவர்களது வாழ்க்கை மிகவும் இனிமையாக அமையும். களிலேயே கலை ஆர்வம் அதிகம் இருக்கும். நல்ல இசை, சுவையான உணவு, தரமான ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் மீது இவர்களுக்கு தனி பிரியம் இருக்கும். இவர்கள் தங்களை எப்போதும் அழகாக வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். கட்டிகை மட்டுமல்ல, சிறந்த மணி மேனேஜரும். பணத்தை சரியாக செலவழிப்பதிலும் சேமிப்பதிலும் வல்லவர்கள். தன்னம்பிக்கை. மற்றவர்கள் கைவிட்டாலும் என்னால் முடியும் என்று ஒற்றை ஆளாக நின்று சாதிக்கும் வீரம் இவர்களிடமிருக்கும். கட்டுப்பாடு. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது இவர்களின் கோபத்தை குறைத்து அமைதியை தரும். சிவப்பு நிறம். முக்கியமான காரியங்களுக்குச் செல்லும்போது சிவப்பு நிற ஆடை அல்லது கைக்குட்டையை பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை தரும். தானம். செவ்வாய்க்கிழமைகளில் துவரை தானம் செய்வது அல்லது ஏழை எளியவர்களுக்கு இனிப்புகளை வழங்குவது தோஷங்களை நீக்கும். மந்திரம். ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்வது மன வலிமையை கூட்டும். என்ன நண்பர்களே, மேஷராசி பெண்களின் இந்த குணாதிசயங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா அல்லது உங்கள் தெரிந்தவர்களிடம் இதை கவனித்தீர்களா? மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜோதிடம் குறித்த இது போன்ற ஆழமான தகவல்களுக்கு நம்ம ஜாதகம் A to Z சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ரிஷபராசியை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். அமைதிக்கும் அழகிக்கும் அதே சமயம் அசாத்தியமான பிடிவாதத்திற்கும் பெயர் போனவர்கள் இந்த ரிஷபராசி பெண்கள். இவர்களின் உண்மையான குணம் என்ன, இவர்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் A to Z அலசுவோம். ரிஷபராசி பெண்களின் ஆழமான குணங்கள். அமைதியின் சிகரம், தி பேஷண்ட் சோல். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், வீனஸ். இவர்கள் பொதுவாக மிகவும் அமைதியானவர்கள். எதற்கும் பதற்றப்பட மாட்டார்கள். நிதானமே பிரதானம் என்பது இவர்களது தாரக மந்திரம். ஆர்ட் அண்ட் ரெசனை, ஆர்டிஸ்டிக் நேச்சர். இவர்களுக்கு இயற்கையிலேயே கலை ஆர்வம் அதிகம் இருக்கும். நல்ல இசை, சுவையான உணவு, தரமான ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் மீது இவர்களுக்கு தனி பிரியம் இருக்கும். இவர்கள் தங்களை எப்போதும் அழகாக வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. ஒருமுறை ஒருவரிடம் நட்பு கொண்டால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவார்கள். இவர்கள் மிகவும் நம்பிக்கையானவர்கள். மற்றவர்கள் இவர்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள பயப்பட தேவையில்லை. பிடிவாத குணம், ஸ்டபர்னஸ். ரிஷபத்தின் சின்னம் காளை. அமைதியாக இருக்கும் வரை இவர்களைப் போல மென்மையானவர்கள் யாருமில்லை. ஆனால் ஒருமுறை கோபம் வந்துவிட்டால் அல்லது ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதிலிருந்து இவர்களை யாராலும் மாற்ற முடியாது. திருமண வாழ்க்கை, குடும்ப பாசம். ரிஷபராசி பெண்கள் சிறந்த இல்லத்தரசிகளாக திகழ்வார்கள். கணவர் மற்றும் குழந்தைகளின் தேவைகளை அறிந்து செய்வார்கள். பொருளாதார மேலாண்மை. இவர்கள் பணத்தை சேமிப்பதில் வல்லவர்கள்.
தேவையற்ற செலவுகளை தவிர்த்து குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக சேர்த்து வைப்பார்கள். சவால்கள்: இவர்கள் மாற்றங்களை எளிதில் ஏற்க மாட்டார்கள். கணவர் திடீரென்று ஏதாவது மாற்றங்களை செய்தால் அதை ஏற்பதில் இவர்களுக்கு சிரமம் இருக்கும். துணையின் மீது அதிக அன்பு வைத்திருப்பார்கள். சில நேரங்களில் அது பொசசிவ்னஸாக மாற வாய்ப்புண்டு. பொருத்தமான ராசிகள்: கன்னி, மகரம், கடகம் மற்றும் விருச்சிக ராசி ஆண்களுடன் இவர்களது வாழ்க்கை மிகவும் இனிமையாக அமையும். களிலேயே கலை ஆர்வம் அதிகம் இருக்கும். நல்ல இசை, சுவையான உணவு, தரமான ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் மீது இவர்களுக்கு தனி பிரியம் இருக்கும். இவர்கள் தங்களை எப்போதும் அழகாக வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். கட்டுப்பாடு: வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது இவர்களின் கோபத்தை குறைத்து அமைதியை தரும். சிவப்பு நிறம்: முக்கியமான காரியங்களுக்கு செல்லும்போது சிவப்பு நிற ஆடை அல்லது கைக்குட்டையை பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை தரும். தானம்: செவ்வாய்க்கிழமைகளில் துவரை தானம் செய்வது அன்புக்கும் பாசத்திற்கும் ஆழமான உணர்வுகளுக்கும் இலக்கணமாக திகழும் கடகராசி பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவர்களது பலம் மற்றும் பலவீனம் என்ன என்பதை இந்த வீடியோவில் A to Z அலசுவோம். 2. கடகராசி பெண்களின் ஆழமான குணங்கள். ஆ. தாயுள்ளம். கடகராசிக்கு அதிபதி மனோகாரகன் சந்திரன். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி காப்பாரோ அதேபோல் தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்தவர்களையும் அரவணைப்பதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்களது அன்பு மிகவும் ஆழமானது. ஆ. உணர்ச்சிவசப்படும் தன்மை. சந்திரன் தேய்வதும் வளர்வதுமாக இருப்பதைப் போல இவர்களது மனநிலையும் அடிக்கடி மாறும். மூட் ஸ்விங்ஸ். சிறிய விஷயங்களுக்கு கூட விரைவில் வருத்தப்படுவார்கள். ஆனால் இவர்களது உள்ளுணர்வு இன்ட்யூஷன் மிகவும் பலமாக இருக்கும். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை எளிதில் கணித்து விடுவார்கள். குடும்ப பற்று. வீடுதான் இவர்களது உலகம். வீட்டை அலங்கரிப்பதிலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு பிடித்த உணவை சமைப்பதிலும் இவர்களுக்கு நிகர் இவர்களே. பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் மீது இவர்களுக்கு அதிக மரியாதை உண்டு. சேமிக்கும் குணம். கடகம் என்றால் நண்டு. நண்டு எதை பிடித்தாலும் விடாதது போல இவர்கள் கையில் வரும் பணத்தை சிக்கனமாக செலவழித்து எதிர்காலத்திற்காக சேமிப்பதில் குறியாக இருப்பார்கள். 3. திருமண வாழ்க்கை. உயிரான மனைவி. கணவரின் முன்னேற்றத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வார்கள். கணவரின் உணர்வுகளுக்கு அதிக மதிப்பு கொடுப்பார்கள். பற்றுதல். ஒருமுறை பிணைப்பு ஏற்பட்டுவிட்டால் மரணம் வரை அதை விடமாட்டார்கள். ஆனால் இவர்களை யாராவது காயப்படுத்தினால் அதை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள். சவால்கள். எதற்கெடுத்தாலும் அழுங்குணம் அல்லது அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இவர்களது திருமண வாழ்க்கையில் சில நேரங்களில் சங்கடங்களை உருவாக்கலாம். பொருத்தமான ராசிகள். ரிஷபம், கன்னி, விருச்சிகம் மற்றும் மீன ராசி ஆண்களுடன் இவர்களது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். 4. நட்சத்திர வாரியான நுணுக்கங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம். இவர்கள் மிகவும் அமைதியானவர்கள், தெய்வ பக்தி மிக்கவர்கள். பூசம். சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் இவர்கள் மிகவும் உழைப்பாளிகள் மற்றும் தர்மகுணம் கொண்டவர்கள். ஆயில்யம். புதனின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகவும் புத்திசாலிகள், பேச்சில் சாதுரியம் மிக்கவர்கள். 5. எளிய பரிகாரங்கள். அம்மன் வழிபாடு. திங்கட்கிழமைகளில் பார்வதி தேவி அல்லது அம்பிகையை வழிபடுவது மன அமைதியை தரும். முத்து பேர்ல். சந்திரனின் பலம் அதிகரிக்க முத்து மாலை அல்லது மோதிரம் அணிவது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ஜாதகப்படி சரிபார்த்து அணியவும். அன்னதானம். பசியால் வாடுபவர்களுக்கு உணவு அல்லது பால்தானம் செய்வது கடகராசி பெண்களுக்கு பெரும் புண்ணியத்தை தரும். மந்திரம். ஓம் சந்திராய நமக என்ற மந்திரத்தை திங்கட்கிழமைகளில் 108 முறை சொல்வது மனக்குழப்பத்தை போக்கும். கடகராசி பெண்களின் இந்த குணங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? குறிப்பாக ஆயில்ய நட்சத்திர பெண்களின் அனுபவம் என்ன? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்ம ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கம்பீரம், தைரியம் மற்றும் ராணி போன்ற ஆளுமை கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி பெண்கள். இவர்களுடைய உண்மையான குணம் என்ன, இவர்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் A to Z பார்ப்போம். 2. சிம்ம ராசி பெண்களின் ஆழமான குணங்கள். தலைமை பண்பு. த நேச்சுரல் குவீன். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியனைப் போலவே இவர்கள் ஒரு பிரகாசமான ஆளுமை கொண்டவர்கள்.
எங்கு சென்றாலும் அந்த இடத்தின் கவனத்தை ஈர்ப்பார்கள். மற்றவர்களுக்கு கட்டளையிடும் குணம் இயற்கையிலேயே இவர்களிடம் இருக்கும். தாராள குணம். இவர்களிடம் ஒரு ராஜகுணம் உண்டு. உதவி என்று வருபவர்களுக்கு தன்னிடம் இருப்பதை அள்ளிக் கொடுக்கும் தாராள மனசு இவர்களுடையது. தன்னை நம்பியவர்களை பொறுதாரும் கைவிட மாட்டார்கள். நேர்மை மற்றும் கௌரவம். பொய் சொல்வதையும் முதுகுக்கு பின்னால் பேசுவதையும் இவர்கள் வெறுப்பார்கள். எதையும் நேருக்கு நேர் பேசுவார்கள். தனது சுயமரியாதைக்கு ஒரு சிறு பாதிப்பு வந்தாலும் இவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. நிர்வாகத் திறன். சிம்மராசி பெண்கள் சிறந்த மேலாளர்களாக திகழ்வார்கள். வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் அழகாக நிர்வகிப்பார்கள். 3. திருமண வாழ்க்கை. பெருமைக்குரிய துணை. சிம்மராசி பெண்கள் தனது கணவரை உயர்வாக நடத்த விரும்புவார்கள். அதே சமயம் கணவரும் தன்னை ஒரு அரசியைப் போல நடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். பாதுகாப்பு அரண். தன் குடும்பத்திற்காக எதையும் தாங்கும் சக்தி கொண்டவர்கள். குழந்தைகளை மிகவும் தைரியமானவர்களாக வளர்ப்பார்கள். சவால்கள். நானே பெரியவள் என்ற அகங்காரம் சில நேரங்களில் தலை தூக்கலாம். இது திருமண உறவில் சிறு உரசல்களை உண்டாக்கலாம். புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள் என்பதால் இவர்களை அன்பால் மட்டுமே பணிய வைக்க முடியும். பொருத்தமான ராசிகள். மேஷம், தனுசு, மிதுனம் மற்றும் துலாம் ராசி ஆண்களுடன் இவர்களது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். 4. நட்சத்திர வாரியான நுணுக்கங்கள். மகம். கேதுவின் ஆதிக்கம் என்பதால் இவர்கள் மிகவும் பாரம்பரியமானவர்கள் மற்றும் பிடிவாத குணம் கொண்டவர்கள். பூரம். சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள் மற்றும் ஆடம்பரத்தை விரும்புபவர்கள். உத்திரம் 1ஆம் பாதம். சூரியனின் சொந்த நட்சத்திரம் என்பதால் இவர்கள் மிகுந்த அறிவுத்திறனும் அதிகாரமும் கொண்டவர்கள். 5. எளிய பரிகாரங்கள். சூரிய வழிபாடு. தினமும் காலையில் சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானுக்கு நீர் அர்க்கியம் செய்வது அல்லது ஆதித்ய ஹிருதயம் கேட்பது இவர்களுக்கு பெரும் ஆற்றலை தரும். கோதுமை தானம். ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்வது அல்லது பசுமாட்டிற்கு கோதுமை தவிடு வழங்குவது தோஷங்களை நீக்கும். மாணிக்கம், ரூபி. சூரியனின் பலம் அதிகரிக்க மாணிக்கக்கல் மோதிரம் அணிவது சிறந்தது. ஜாதகப்படி சரிபார்த்து அணியவும். மந்திரம். ஓம் சூர்யாய நமக என்ற மந்திரத்தை தினமும் காலையில் 108 முறை சொல்வது மனக்குழப்பத்தை போக்கும். சிம்மராசி பெண்களின் இந்த கம்பீரமான குணங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? குறிப்பாக மகம் நட்சத்திர பெண்களின் அனுபவம் என்ன? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்ம ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அறிவு, நிதானம் மற்றும் எதையும் கச்சிதமாக செய்யும் திறமை கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி பெண்கள். இவர்களுடைய உண்மையான குணம் என்ன, இவர்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் A to Z பார்ப்போம். 2. கன்னி ராசி பெண்களின் ஆழமான குணங்கள். கச்சிதமான செயல்பாடுகள். த பெர்ஃபெக்ஷனிஸ்ட். கன்னி ராசிக்கு அதிபதி, அறிவுக்கு அதிபதி புதன். இவர்கள் எதையும் அரைக்குறையாக செய்ய மாட்டார்கள். செய்யும் வேலை சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை நேர்த்தியாகவும் கச்சிதமாகவும் செய்து முடிப்பார்கள். கூர்மையான அறிவு. இவர்கள் ஒரு விஷயத்தை அப்படியே நம்ப மாட்டார்கள். அதை அலசி ஆராய்ந்து அதிலுள்ள சாதக பாதங்களை உணர்ந்த பிறகே முடிவெடுப்பார்கள். இவர்களது கவனிப்புத் திறன் மிகவும் அதிகம். மற்றவர்கள் கவனிக்கத் தவறும் சிறு நுணுக்கங்களை கூட இவர்கள் பிடித்து விடுவார்கள். சேவை மனப்பான்மை. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு அலாதி பிரியமுண்டு. குறிப்பாக உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அல்லது கஷ்டப்படுபவர்களுக்கோ தன்னால் இயன்ற உதவிகளை செய்வார்கள். இவர்கள் மிகவும் நடைமுறைக்கு உகந்தவர்கள், பிராக்டிக்கல். விமர்சன குணம். எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பதால் மற்றவர்களிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டார்கள். இது இவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவினாலும் சுற்றியுள்ளவர்களுக்கு சில நேரம் சங்கடத்தை தரும். 3. திருமண வாழ்க்கை. பொறுப்பான மனைவி. கன்னி ராசி பெண்கள் ஒரு குடும்பத்தின் முதுவெலும்பாக இருப்பார்கள். கணவரின் வரவு செலவு கணக்குகளை பராமரிப்பதிலிருந்து குழந்தைகளின் கல்வியில் அக்கறை காட்டுவது வரை அனைத்தையும் திட்டமிட்டு செய்வார்கள். அன்பை வெளிப்படுத்துதல். இவர்கள் உணர்ச்சிகளை விட செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஐ லவ் யூ என்று சொல்வதை விட கணவருக்கு பிடித்ததை சமைத்து போட்டு அவரை பராமரிப்பதிலேயே தங்கள் அன்பை காட்டுவார்கள்.
சவால்கள். இவர்கள் எதிலும் குறை காணும் குணம் கொண்டிருப்பதால் கணவரிடம் அடிக்கடி விவாதம் செய்ய நேரிடலாம். தன் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் இவர்களது வாழ்க்கை ஸ்வர்க்கமாகும். பொருத்தமான ராசிகள். ரிஷபம், மகரம், கடகம் மற்றும் விருச்சிகம் ராசி ஆண்களுடன் இவர்களது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். 4. நட்சத்திர வாரியான நுணுக்கங்கள். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். சூரியனின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள் மற்றும் தலைமை பண்பு கொண்டவர்கள். அஸ்தம். சந்திரனின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள் மற்றும் கைவேலைப்பாடுகளில் வல்லவர்கள். சித்திரை 1, 2ஆம் பாதம். செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகவும் தைரியமானவர்கள் மற்றும் சற்று பிடிவாத குணம் கொண்டவர்கள். 5. எளிய பரிகாரங்கள். விஷ்ணு வழிபாடு. புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு அல்லது கிருஷ்ணரை வழிபடுவது இவர்களுக்கு மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தரும். பச்சை நிறம். இவர்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. முக்கியமான காரியங்களுக்குச் செல்லும்போது பச்சை நிற ஆடை அல்லது கைக்குட்டையை பயன்படுத்துவது நல்லது. பசுவிற்கு உணவளித்தல். புதன்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பச்சைப்பயிறு வழங்குவது இவர்களது தோஷங்களை நீக்கும். மந்திரம். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்வது இவர்களது சிந்தனையை தெளிவாக்கும். கன்னிராசி பெண்களின் இந்த நேர்த்தியான குணங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? குறிப்பாக அஸ்த நட்சத்திர பெண்களின் அனுபவம் என்ன? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்ம ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.